ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. தினம் ஒரு வார்த்தை இந்த தியானத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் காலவர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான். அது ராஜா சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. ஆம் பிரியமானவர்களே, ஒரே ஒரு ராத்திரியில் எவ்விதம் காரியங்கள் மாற்றப்பட்டது என்பதை நாம் இங்கு பார்க்கிறோம். ஆம், தேவ மனிதனான மொர்தெகாயை தூக்கிலிடும்படியாக திட்டமிட்டிருந்த காரியத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆமான் எல்லாவற்றையும் சந்தோஷத்தோடு மொர்தெகாயை தூக்கிலிடும்படியாக ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். ஆனால் ராத்திரியில் ராஜாவுக்கு தூக்கம் வராததினால் காலவர்த்தமானங்களை எழுதியிருக்கிற நடபடிகளை கொண்டு வர சொல்கிறான். தூக்கம் வராததினால் இவ்விதம் ஒரு நிகழ்வை பார்க்கிறோம். ராஜா தூங்கி இருந்தால் மொர்தெகாயில் தூக்கிலிடப்பட்ட நிலைமைக்கு போயிருக்க கூடும். ஆனால் ஒரே ராத்திரியில் தேவன் அந்த நித்திரையை ராஜாவுக்கு வராதபடி செய்த நிமித்தமாக மொர்தெகாய்க்கு கனத்தையும் ஆமானுக்கு தண்டனையும் கொடுக்கப்படுகிற நிகழ்வை பார்க்கிறோம். நம்முடைய தேவன் மிக வல்லவர் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, நம் வாழ்க்கையில் எவ்வளவு கடுமையான சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, தேவனை சார்ந்து கொள்வதை விட்டுவிடக் கூடாது. நம் தேவன் மிக பெரியவர், வல்லமை உள்ளவர், ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவர், அற்புதமான விதத்தில் செயல்படக்கூடியவர். அவரை நம்பினோர் கைவிடப்படுவது இல்லை என்று வேதம் சொல்கிறது. அவரை சார்ந்து வாழ்ந்த மொர்தெகாய் அங்கு தூக்கிலிருந்து தப்பி வைக்கப்பட்டது மாத்திரமல்ல, அவனுக்கு கனத்தையும் கொடுக்கிறார். இரட்டிப்பான ஆசீர்வாதம். ஒன்று தூக்கிலிருந்து விடுபட்ட நிலை, மற்றொன்று அங்கு கனப்படுத்தும் நிலை. நாம் எப்பொழுதும் விசுவாசத்தோடு கர்த்தரை பற்றி கொள்வோமாக. இன்றைய நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. ஆமென்.